ஏவி பிளாக்ஸ் வழங்கும் சேலஞ்சர்ஸ். சேலஞ்சர்ஸ் இன்றைக்கி சேலஞ்சிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, வின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பாட்லேயே 100 rupees. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக கோவை சிட்டியில் இது முக்கியமான இடம். இங்கே தான் மெயினாக நடக்குது. இதில் வந்து லைவாகவே நம்ம ஜெயிக்கிறவங்களுக்கு 100 rupees அப்போவே நம்ம கிளியர் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா முதல் சேலஞ்சர்ஸ், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி. முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு புதும் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா லாரி பெருசாக இருக்கும். ஆனால் எலும்புச்சம்பளம் வச்சு நசுக்குவாங்க, அதில் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். சொல்லப்போனால் எலும்புச்சம்பளம் மனிதர்னு தான் சொல்லணும். அவரை தான் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இதில் இவர் வெற்றி பெறுவாரா இல்லையா, இதுதான் கான்செப்ட். உங்கள் பேர் என்ன? அல்தாஃப். சார் உங்களை அறிமுகப்படுத்துங்க. பேருங்க? என் பேர் வாசு. வெரி குட். நீ கேட்கறது எதுவும் எப்பவுமே உனக்கு கிடைக்காது வாசு. இவர் உங்கள் பேருங்க? காஜா ஹுசைன். காஜா ஹுசைன் அறிமுகப்படுத்திருக்கேன் அவரை. சார் வாங்க, உங்கள் பேருங்க? என்னங்க? ராஜா. எந்த நாட்டுக்கு? இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடு. உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? யோகராஜ். ஓகே. அல்தாஃப் என்ன பண்றீங்க? ஸ்கூல் போய் படிச்சிட்டு இருக்கேன். சரி, ஸ்கூலுக்கு போய் தான் படிச்சிட்டு இருக்கீங்களா, போகாமே படிச்சிட்டு இருக்கீங்களா? போய் நல்ல விஷயம். போய் தான் படிக்கிற பெரிய விஷயம். இது இந்தியாவிலே முதல் முறை இவர் தான் செஞ்சிருக்காரு. அதனால இவர்கிட்ட நம்ம பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியும். அல்தாஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சேலஞ்சர்ஸ் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க? எப்படி இருந்தாலும் ஜெயிப்பீங்க. சூப்பர். பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தனை குளத்து தண்ணியும் ஒரே வாயில் குடிச்சிருவார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவருடைய தைரியத்தை நம்ம பாராட்டி ஒரு சிம்பிளாக கொடுப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெருசாக அவருக்கு தருவோம். இதில் ஜெயிச்சுட்டாருன்னா அவர் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா மணி பாருங்கள், ரெடிங்கிறாக வச்சுருக்கோம். ஓகே, 100 rupees. தம்பி பாருங்கள், இது கள்ள நோட்டா நல்ல நோட்டா அதை தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா? வெரி சிம்பிள் கேம் தான், ஒன்றுமே இல்லை. 2 கை நீட்டுங்க, தள்ளி வச்சுங்க, நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க, ஸ்ட்ரைட்டாக இதே மாதிரி அதையும் நீட்டிங்க ஸ்ட்ரைட்டாக. ஓகே, இந்த 2 விரலையும் ஒட்ட வைங்க, கரெக்டாக கொனையை ஒட்ட வைங்க பார்க்கலாம். ஒட்ட வச்சுருங்க. சூப்பர், போங்க, ஜெயிச்சிட்டாரு. இதான் 100 rupees நினச்சிடாதீங்க. இதே தான் பண்ண போகிறீங்க. இப்போ பண்ண போகிறது உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுப்போம். அதில் 2 டைமு நான் சொன்ன மாதிரி பண்ணால் போதும். 2 டைம். இப்போ நீங்கள் இப்போ அதே மாதிரி கை வைங்க, முடிஞ்சது. ஓகே, இப்போ கண்ணு மூடிக்கிங்க, கண்ணு மூடிடுங்க, கண்ணு திறக்கக்கூடாது. இதாக தெரியுதா பாருங்கள், இந்த 100 ரூபா தெரியுதா? இல்லை. ஓகே, அந்த 100 ரூபா வச்சு அவர் கண்ணை மறைச்சிருவோம். ஏன்னா பொதுவாக காசு கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்கிறது இதுதான், பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ அந்த 2 விரலை ஒட்ட வச்சுருங்க. 3ல் 2 வாட்டி பண்ணுங்க போதும். சூப்பர். பார்த்தீங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. பார்த்துட்டீங்களா? மறுபடியும் செகண்ட் அட்டம், மறுபடியும் விரல் நீட்டுங்க. வெரி குட். விரலை மட்டும் மாற்றிட வேண்டாம். ரெடி? ஓகே, இப்போ ஜெயிச்சிருவாரா அவர்? உங்கள் நண்பர் ஜெயிச்சிருவாரா? இங்கே பார்க்கலாம், பக்கத்தில் வச்சா. ஓகே, இப்போ வந்துருங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஜெயிச்சிட்டீங்க. அங்கே பாருங்க, மறுபடியும் 2வது வாட்டி வெற்றிகரமாக தோத்துருக்கீங்க. வெரி குட், உங்கள் பாராட்டுறேன். லாஸ்ட் ஒரு சான்ஸ். இது பண்ணோன்னா ஒரு பாதி காசு எதாவது ட்ரை பண்ணலாம். ஆளுக்கு ஒரு 25 பிரிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் கம்பெனி தாங்குமான்னு தான் தெரியல. இருந்தாலும் ஒரு லாஸ்ட் ட்ரை. 3ல் 2 டைம் ஜெயிக்கணும். பரவாயில்ல, 6லுக்காக நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்குறேன். ஓகே, பண்ணுங்க. வெரி குட். கான்ஃபிடன்ட். கண்ணு மூடிடுங்க, 1.5 கண்ணில் பார்க்கக்கூடாது. வெரி குட், அதுதான். வெரி குட். கை தட்டுங்க, கை தட்டுங்க தம்பி, கை தட்டுங்க. வெரி குட். பாருங்க, அவர் நகத்திலே தட்டிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேணும். பார்த்தீங்களா, இவர் ஜெயிச்சாரு. இதுதானா? ஏய், என்ன கேவலமா பார்த்துட்டு போற? போர் அடிச்சு போச்சியா, போயா. அவர் வாழ்க்கையில் தோத்துட்டாருல, அவரும் ஜெயிச்சிருக்காரு. அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் இவருக்கு நெக்ஸ்ட் நம்ம அறிமுகப்படுத்துகிற சாரையும் அறிமுகம். வெரி குட். உங்கள் பேகு வாங்க, பேக் எல்லாம் கொஞ்சம் கழட்டி வைங்க. வெரி குட், வெரி குட். வாங்க, இப்படி நில்லுங்க. ரெடியா? நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த பேக் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி சீன் வைக்கல. இப்போ வந்து வச்சு இது மட்டும்தான். இல்லை, நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிறக்க அது சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா காங்கேயம் காலன்னு தான் சொல்லணும். இப்போ மாவீரன் வாசு சார் உங்களை அறிமுகப்படுத்துங்க. பேருங்க? என் பேர் வாசு. வெரி குட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரெஸ்டாரண்ட்டில், சைனீஸ் மாஸ்டர். சூப்பர். சைனீஸ் மாஸ்டராக இருக்காரு. அப்போ இப்போ தெரிஞ்சிடும் நம்ம சைனீஸ் சூப் குடிச்சதுக்கு என்ன ஒரு இதுங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் சார். சார் சிம்பிள் விஷயம் தான். 2 கையும் நீட்டுங்க. வெரி குட். எல்லா விரலும் மடக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் நீட்டுங்க. 2 விரலை மட்டும் நீட்டுங்க. வெரி குட். அப்படியே ஆப்போசிட் இப்படி மடக்குங்க, இப்படி வைங்க. வெரி குட். இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கங்க. வெரி குட். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லைங்க. இந்த அப்படியே இந்த 2 விரலை மட்டும் அப்படியே ஒட்ட வைங்க. ஒட்ட வச்சுருங்க. வேற லெவல் போங்க சார், வேற லெவல். அதே அதை மறுபடியும் விரிச்சிருங்க. இப்போ அதே வேலையா கண்ணு மூடிடுங்க. இருங்க, நல்லா மூடிட்டீங்களா? சத்தியம் பண்ணுறீங்களா? மாமியார் மேலே இல்லை சார், உங்கள் மேலே பண்ணுங்க. ஓகே, ரெடி? ஓகே, ரெடி. இப்போ பாருங்கள், சாருக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெடி சார்? அதே தான்.
கண்ணில் குத்தினாலும் பரவாயில்ல சார். விடாதீங்க விடாதீங்க, பார்க்கல. வெரி குட் வெரி குட் சார். கலக்கல் அவ்வளோதான். மறுபடியும் சார். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் 2 டைம் தான் சார். நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரெடி. அவ்வளோ என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வாங்க, முடிஞ்ச இன்சுலின் போட்டுருங்க. வெரி குட். ஓகே இப்போ ஓகே காசு கண்ணை மறைச்சிடலாம். ஓகே சார், ஃபோட்டோ வச்சுருங்க. ஓகே சார், அவுட்டு. பரவாயில்ல, தொடர்ந்து 2 டைம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் சார். ஆனால் பார் வெரி குட். வேறு லெவல் கேம் சார். வேறு லெவல். வாசு தான். ஓகே சார், நெக்ஸ்ட் சின்ன தம்பி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களை ஜாயின் பண்ணுறேன். கண்டிப்பாக கலந்து. கோயம்புத்தூரில் നിങ്ങൾക്ക് பிடிச்ச விஷயத்தை என்னது? ஏதாவது മനസ്സിലാன വിഷയം നിങ്ങൾക്ക് ഇവിടെ എന്താണ്? ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള. അതായത് ഇഷ്ടமான വിഷയം ഇവിടെ നിങ്ങൾക്ക് എന്താണ് ഇഷ്ടമായി? എല്ലാം ഇഷ്ടമാണ്. ഓ, അങ്ങനെ പറയാൻ പറ്റില്ല. குறிப்பிட்டது மட்டும் അത് 1 2 പറയണം. എന്തത് ഇഷ്ടം? സിമ്മാണ് ജിമ്മാണ്? ജിമ്മ്. എന്താ ജിമ്മിൽ അങ്ങനെ ഒന്നും പറ്റില്ലല്ലോ. இது 6 பேக் ஒன்றும் இல்லைல்லோ. இது இருக்கிற பேக்கே வளைஞ்சிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது சேலஞ்சர் ஒர்க்கு. நீங்கள் ஜெயிக்கணும். ஓகே, 2 கையை கொஞ்சம் நீட்டுங்க. இப்படி. வெரி குட். சொன்னோன்னு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டீங்க போல இருக்கு. இப்போ 2 விரல் மட்டும் 2 வைக்க. வெரி குட். ஓகே, ஃபஸ்ட்டு அப்படியே ஓப்பன் ஆகிட்டு செய். வெரி குட். மறுபடியும் வச்சுக்க. ரெடி ஒன்று சரிங்க. இது எப்படி ஜெயிச்சிருவார் நினைக்கிறேன். நான் ஆட்டோமேட்டிக்காக காசு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காசு இருக்குங்களா? என்ன சார், லோன் போடணுங்களா? சரி, ஓகே. என்ன சொல்கிறீங்க? நம்ம சம்பளமே இவ்வளோ தானே. சரி, தப்பு இல்லை. ஓகே ഈ கேமில் நீங்களே ஜெயிச்சிருவீங்களா? வெற்றியாக்கோ. ஓ, அதில்லை. கோபி கோபி இவனை நோக்கி கோழி. ரெடி? கண்ணு அப்படியே க்ளோஸ் செய். ஓகே ஓகே ரெடி. அவுட்டு. பரவாயில்ல. வெல் ட்ரை. நெக்ஸ்ட். ஓகே, வெரி குட். நோக்கம் பட்டுள்ள. வெரி குட். ஜெயிச்சு. இன்னும் ஒன்று. கண்ணு மூடிக்கோழி. கோடிக்கோழி. காடிக்கோழி. அவுட்டு. ஐயோ, அவுட் ஆகி போய். வெல் ட்ரை. நீங்கள் 2 வேற லெவல். இன்னும் ஒன்று அடிச்சிருந்தா நீங்கள் வெற்றி செய்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஆளுக்கு 50. அடுத்த வாட்டி ஜெயிக்கும் போது கிடைக்கும். இப்போ கிடைக்காது. உங்களுக்கு மட்டும் கொடுத்தா மற்றவங்களும் அடிக்க வருவாங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜெயிக்கிறோம். ஓகே, பிளாக்ஸ் வழங்கும் பார்த்தீங்கன்னா யார் இந்த சேலஞ்சர். அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக சொல்ல முடியாது, பல முறையாக நடத்தியிருக்கலாம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம். அதனால் இந்த சேலஞ்சில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, யார் பங்கு பெற்று இதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்பாட்லேயே பாருங்கள் மேலேயே வச்சுருக்கோம் இந்த 100 ருபீஸ் அவங்களுக்காக. அதுதான் கேமோடைய ரூல்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே சார், வாங்க. உங்கள் பேருங்க? என்னங்க? ராஜா. இல்லை, கை நீட்டுறதா. வெரி குட். நீட்டிட்டு பாருங்கள். இந்த விரல் மட்டும் இந்த பாருங்கள். விரல் மாற்ற வேண்டாம். ஓகேங்களா? இப்போ இப்படி இந்த கொக்கு மாதிரி பண்ணிக்கோங்க. வெரி குட். இல்லை இப்படி இல்லை. இது 2 சந்திக்கிற மாதிரி. வெரி குட். நேராக வச்சுக்கோங்க, ஸ்டெடியாக. ஓகே, இந்த 2 விரலையும் இப்போ தொட வைங்க. வெரி குட். இதுதான் கேம். ஓகே, இப்போ எது நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? இப்போ பார்த்துங்க, பிரிச்சிங்க. ஸ்டெடியாக வச்சுங்க. கை இந்த இடத்துல மடங்கக்கூடாது. ஸ்டெடியாக வச்சுட்டிங்களா? ஓகேவா? இப்போ கண்ணை மூடிட்டு இந்த விரல் 2 தொடுது. இதுதான் கான்செப்ட். இதுதான் கேமு. ஓகே, ரெடி. ஓகே, கிராஸ் இல்லை, ஜஸ்ட் மிஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. கண்ணு திறக்கக்கூடாது. ஓகே, கண்ணு திறந்துருக்கேன் பார்த்துக்கலாம். இருக்கேன். காசு கண்ணை வச்சு மறைச்சிடுறேன். ஓகே, இப்போ தொட்டுருங்க. பாருங்க. அவுட்டு. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணு. லாஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இப்போ இது பண்ணிட்டா உங்களுக்கு ஆறுதல் பரிசு ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ரெடி. ஜெயிச்சிட்டீங்களா? பாருங்க. என்ன பாஸ் இப்படி ஆகி போச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்கிறேன். ராஜா தான். எக்காரணத்துக்கு கொண்டு சலச்சவன் இல்லைன்னு சொல்லி அவர் நிரூபிச்சிருக்காரு. அவரோட தைரியத்தை பாராட்டி 2வது தடவையும் கை கொடுத்துட்டேன். அதனால் சார் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏவி பிளாக்ஸ் சொல்லுங்கள். ஏவி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், ஏபிபிசிடி இல்லை சார். ஏவி பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சு போ. சர்ப்ரைஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஜெயிச்சிட்டோம் போங்க.